ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாள் பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையிலே கொண்டு வந்தார். நன்றாய் தெரிந்து பழகின வார்த்தை. நான் நேற்று இரவு இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போதே ஆவியிலே மிகவும் பலப்பட கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு செய்தியே இதுதான். கர்த்தர் ஆறுதல் செய்வார், தேறுதல் அடைய செய்வார். அதோடு விட்டு விடாமல் வனாந்திரத்தை ஏதேனை போலவோ அவாந்திர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஆக்குவார். எதற்காக இதை செய்கிறாராம்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று செய்வதற்கு பின்னாக அவர் மனசுல என்ன இருக்கணும்னா, என்ன இருக்குது அப்படின்னா, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும். எப்பவுமே நான் நினைத்து துதிக்கிற காரியங்கள்ல ஒன்று என்னன்னா, ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும்னு உங்களை மாதிரி யாருமே விரும்பினதில்லை. ஆண்டவரே என்னுடைய உயர்வை, என்னுடைய வளர்ச்சியை, நான் நல்லா இருக்கிறத பார்த்து உங்களை மாதிரி யாருமே. பெற்றோர் சந்தோஷப்படலாம், துணை சந்தோஷப்படலாம், பிள்ளைங்க சந்தோஷப்படலாம், சகோதரர்கள் சந்தோஷப்படலாம், ஆனால் ஆண்டவரை மாதிரி. ஏன்னா நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறதுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாராம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. அவர் அப்போ எப்படி ஆசீர்வதிக்கிறார்? இஷ்டப்பட்டு விரும்பி. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். இந்த சீயோனை குறித்து 132:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்டார் என்று. அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்புகிறார். ஆசை கொண்டு, என்மேல் அவர் தாகம் கொண்டு விரும்பி தெரிந்தெடுத்தார். இப்பொழுது அந்த சீயோனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆறுதல் செய்கிறார். அப்ப ஆறுதல் செய்கிறார்னாலே என்ன இழந்திருக்கு சீயோன்? நல்ல ஹாப்பியா இருக்கிறவங்கள்ட்ட ஒருத்தங்க இருக்காங்கன்னா போயிட்டு போட்டு விடு, யாரும் சொல்லுவாங்களா? எல்லாரும் யோபுக்கு வந்து ஆறுதல் சொன்னார்கள். ஏன்னா வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை, அவனுக்கு ஏற்பட்ட இழப்புகள், அவனுக்கு ஏற்பட்ட நஷ்டம், அவனுக்கு உண்டான நெருக்கம், ஆறுதல் சொல்றாங்க. இப்போ சீயோன் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் இல்லாத ஒருத்தங்கள்ட்ட போய் சரி போட்டு விடு. என்ன விடுனா, நல்லா தானே இருக்கிறேன், சரி போட்டு விடு, கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன கஷ்டம்? அப்போ கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார்னா, சீயோன் எதை இழந்திருக்கிறது? ஆறுதலை. அப்போ கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். விரும்பி தெரிந்தெடுத்த சீயோன் ஆறுதலை இழக்குமா? சில நேரத்தில் நம்மை நடத்துகிற பாதை அல்லது நாம் செல்லுகிற பாதை என்பது நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், தேவனால் விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் என்ன இழந்து காணப்படுகிறோம் என்றால், ஆறுதலை இழந்து காணப்படுகிறோம். ஏன் காணப்படுகிறோம்? வனாந்திரம், அவாந்திர வழி. வாழ்க்கை என்பது வனாந்திரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சீயோனின் நிலையை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆரம்பத்திலே கர்த்தர் எழுதுகிறார். ஏசாயா 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் குமாரத்தி
திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும். அந்த வார்த்தையை பாருங்க, சீயோன் குமாரத்தி எப்படி இருக்கிறாள்? மீந்திருக்கிறாள். திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலும். குச்சி போலங்கிற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு குடிசை அல்லது ஒரு சின்ன நிழல் உண்டாகும்படி ஏற்படுத்தப்பட்டது. மத்திய 22 ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லும் போது திராட்சை தோட்டத்தில் கோபுரத்தை கட்டின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே சீயோன் குமாரத்தி என்பவள் கோபுரமா இல்லை, குச்சி போல இருக்கிறான். ஏதோ நிழல் உண்டாகிறதுக்கு ஒரு இடம், அங்கே வேலை செய்ய வர்றவங்க பாதுகாக்கிறவங்க போய் தங்குறதுக்கான இடம். அவ இருக்கிற ஏதோ இருக்குது. 4 கம்பு இருக்கு, மேல 2 ஓலை போட்டிருக்கு. சீயோன் குமாரத்தி எப்படி இருக்கிறா? கோபுரம் போல இருக்க வேண்டியவா எப்படி இருக்கிறா? திராட்சை தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து கோபுரம் போல கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா நம்ம கொடுக்கிற ஆடெல்லாம் அப்படித்தானே இருக்கும். உங்களுக்கு கண்ணீரா, கவலையா, கடனா? கோபுரம் போல மாட்டுவார்னு வந்தா குச்சி போல எப்படி இருக்கு? ஒரு 4 கம்பை வச்சு 2 ஓலைய வச்சு திராட்சை தோட்டத்துக்கு வர்றவங்க எல்லாரும் தோட்டத்தை பார்க்க வராங்க, இந்த குச்சியை பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. அங்க காடா, அதாவது பாதுகாப்புக்கு என்று நியமிக்கப்பட்டவங்க வருவாங்க. எனக்கு தந்திருக்க இடத்தை பாரு. திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒரு கோபுரம் போல கட்டி எழுப்பாருன்னு பார்த்தா வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குடிசை போலவும். மொத்தத்தில் உன்னுடைய நிலைமை என்னன்னா, எப்படி இருக்கிறேன் அவ்வளவுதான். இதான் நிலைமை. அதற்கு முந்தின வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்துல உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் மொத்தத்தில் ஆறுதலை இழந்திருக்கிற, ஆறுதல் அற்றிருக்கிற சீயோன். சீயோனே நீ எப்படி இருக்கிற அவ்வளவுதான். மீந்து இருக்கிற, ஏதோ இருக்கிற, உயிர் மட்டும் இருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் நிலைமை. அதனாலதான் சீயோன் சொல்லுகிறாள், ஏசாயா 49:14 சீயோனோ என்ன சொல்றாள்? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். சும்மா சொல்லல இந்த வார்த்தை. ஏசாயா 1 சீயோன் நிலைமை வருகிறது. சீயோனே நீ எப்படி இருக்கிற? ஏதோ இருக்கிறேன். ஆமா, திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒன்னு கோபுரமா வச்சிருக்கிறாரா? கோபுரமாவா? குச்சிய போல ஏதோ வச்சிருக்கிறார். எத்தனையோ பேர் சாட்சி சொல்றாங்க, வாழ்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. அவன் நீ எப்படி இருக்கிற? நீ ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் ஒருவள் தானே, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் ஒருத்தன் தானே. எப்படி இருக்கிறேன் அவ்வளவுதான். இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் தாங்க முடியாம சீயோன் சொல்லுகிறாள், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்ன மறந்தார். நம்ம கூட இருக்கிற 10 பேருக்கு ஒருத்தங்க கல்யாண கார்டு கொடுக்குறாங்க, நமக்கு கொடுக்கல, நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு கொடுக்கலன்னு நமக்கு மனசுல முதல்ல என்ன வரும்? அவங்க என்ன வேற என்ன வரும்? முதல்ல அதான் வரும். என் கூட இருக்கிற எல்லாருக்கும் நல்லா செய்யறாங்க, எல்லாருக்கும் செய்யறாங்க, எனக்கு செய்யலன்னு நான் என்னதான் சொல்ல முடியும்? வீட்டுல இருந்து சொல்லுவேன் கர்த்தர் என்ன மறந்தார், இங்க வந்து சொல்லுவேன் எனக்கு வேலை இன்னும், வேற வழி இல்லை. நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன். சீயோன் எப்படி இருக்கிற? ஒரு குச்சி போல ஏதோ இருக்கு, அவ்வளவுதான். இருக்குது. இந்த நிழல்ல வந்து யார் இருக்கிறாங்க தெரியுமா? வேற வழி இல்லாதவங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற வழி இல்ல. எத்தனை பேர் அந்த நிழலை பார்த்து முறுமுறுத்துட்டு இருந்திருப்பாங்க தெரியுமா?
அங்கெல்லாம் திராட்சை தோட்டத்தில் கோபுரம் கட்டி வச்சிருக்கிறாங்க. உள்ள போய் இங்க என்னடானா மீந்து இருக்கிறாள், மீதியா இருக்கிறாள். ஒரு கட்டத்தில் கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவரனை மறந்தார். இந்த சீயோனுக்கு தான் கர்த்தர் ஆறுதல் செய்கிறார். எப்படி ஆறுதல் செய்கிறார்? எப்படி ஆறுதல் செய்கிறார்னா, ஏசாயா 51:2 கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நேற்று இந்த வார்த்தையை படிக்கும் போதுதான் என் உள்ளம் மகிழ்ந்தது, உடைந்தது. இந்த சீயோன் யாருங்க? ஒரு காலத்தில் தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க போகும்போது, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது பிடிக்க போகும்போது, அங்கே இருந்த எபூசியர் பரியாசம் பண்ணினார்கள். இங்க இருக்கிற சப்பானி, இங்க இருக்கிற முடவர், ஆமாம் உன்னை பிடிக்க விட மாட்டாங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதுடையதாகிற்று. முடியாது என்ற நிலை இருந்தது. ஆனாலும் தாவீது ரிஸ்க் எடுத்து அந்த சீயோன் கோட்டையை பிடித்தா. என் வாழ்க்கையில ஒரு பெரிய ரிஸ்க தாவீதின் குமாரனாய் வந்தவர் எடுத்திருக்கிறார். என்னை தேவன் தமக்கென்று பிடித்திருக்கிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு எப்படி ஆறுதல் செய்கிறார் தெரியுமா? யாரையோ காட்டி அல்ல, முற்பிதாக்களை காண்பித்து. இதுதான் நேற்று ஆபிரகாம் எங்க, நாம எங்க? அவர் முற்பிதாக்களை காண்பித்து மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, ஆபிரகாம் எங்க, நாம எங்க? ஆபிரகாம் உன்னை யாராய் மாற்றி இருக்கிறார்? ஆபிரகாமின் சந்ததியாய். சீயோனே, நீ தெரிந்தெடுக்கப்படுவதற்கு முன்னே எபூசியரின் பிடியில் இருந்த யார் யாரெல்லாம் இருந்தாங்க? உன் நிலைமையே முடம், சப்பானி, இருள். இருள் நான் ஆவிக்கிற கண்ணோட்டத்தோடு பேசிட்டு இருக்கிறேன். குருடர், சப்பானிகள், இதான் உன் நிலை. முடங்கி கிடக்கிற, வெளிச்சம் இல்லை. ஆனாலும் உன் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்து மீட்டு இருக்கிறார். எப்படி ஆறுதல் செய்கிறார்? முற்பிதாக்கள் வாழ்க்கையை காண்பித்து. ஆபிரகாமை காட்டி ஈசாக்குக்கு ஆறுதல் செய்யலாம், ஆபிரகாமை காண்பித்து யாக்கோபுக்கு ஆறுதல் செய்யலாம். ஆனா சீயோனே, உனக்கு கர்த்தர் எப்படி ஆறுதல் செய்கிறார் பாரு. இவர்கள் வாழ்க்கை எல்லாம் எங்க அடங்கி இருக்கிறது? இந்த வேதத்துக்குள்ள. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் எப்படி செய்கிறார் தெரியுமா? வசனத்தை அனுப்பி. நம்ம லிஸ்ட்ல யாரெல்லாம் காட்டியிருக்கணும்? கோலியாத்தை காட்டியிருக்கணும், அல்லது ஏசாவை காட்டியிருக்கணும். நீ மீட்கப்பட்டுட்ட பாத்தியா? உன்னை இன்னொரு லிஸ்ட்ல வச்சு கர்த்தரால பார்க்க முடியாது. உலகம் நம்மளை வேற லிஸ்ட்ல வச்சு பார்க்கும். நம்ம சொந்தக்காரங்க கூட நம்மளை இன்னொரு லிஸ்ட்ல வச்சு பார்ப்பாங்க. ஆனா என் கர்த்தர் ஆபிரகாமை எப்படி பார்த்தாரோ, ஈசாக்கை எப்படி பார்த்தாரோ, ருசித்தவர்கள் மாத்திரம், நம்புறவங்க மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் இல்லாதவைகளை இல்லா ஆமென். ஆமீன். இந்த வார்த்தையை வலது கரத்தை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க சத்தமா. எனக்கும் ஆமென். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் எனக்கும். ஆண்டவரே, யாருக்கு அடையாளமா காட்டுறீங்க ஆண்டவரே?
நேற்று இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப டைம் இழுத்துட்டு. யாருக்கு அடையாளமா? உன் வேல்யூவை நீ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு ஆறுதல் அடைவ. அது தெரிஞ்சதுனாலதான் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை, யாக்கோபை திருப்பும்படி என்ன அனுப்பினார், இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில கனமடைவேன். நமக்கு இந்த வேல்யூ தெரியாததுனாலதான், இந்த வேல்யூ தெரியாததுனாலதான் ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்ன மறந்தா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை எப்படி ஒரு தாய் பிள்ளைய மறப்பாளன்னு கேட்கல, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு. அப்ப சீயோனே, உன்னை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். அதான் உபாகம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெற்ற தேவன், உன்னை ஜெனிப்பித்த கண்மலை, என் உள்ளங்கையில உன்னை வரைஞ்சிருக்கிறேன். நல்ல வேலை செய்யறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க எதை வச்சு நல்ல வேலை செய்யறாங்களோ அந்த தடம் அந்த கையில இருக்கும். இரும்புல வேலை செய்யறவங்க உண்டு, மணல்ல வேலை செய்யறவங்க உண்டு, மிஷின்ல ஒர்க் பண்றவங்க உண்டு. அப்போ அவர் கையில நான் இருக்கிறேன்னா, அவர் மொத்தமா என்ன கையில தான் ஏந்தி இருக்கிறார். அவர் கையை பார்த்தா தெரியும் என்ன சுமந்த தடம் இருக்கும். ஆமென். ஸ்திரீயானவள் நீ தாயின் கருவில் தோன்றியதிலிருந்து இந்த கையில நீ இருக்கிற, அந்த கையை பார்த்தா தெரியும், இது ஜான் சாம சுமந்த கை. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்தார். இல்லப்பா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தான் செய்வார். நீ ஆபிரகாம பாரு, ஆபிரகாம பாரு. ஆண்டவர் எங்க காட்டி கொடுக்கிறாருன்னா, ஆபிரகாம் பெரிய ஜாதியா இருக்கிறாங்களா அதை காட்டி கொடுக்கல. சீயோனே, இன்னைக்கு நீ எப்படி இருந்தியோ அந்த ஆபிரகாம் அப்படிதான் இருந்தான். இன்னைக்கு ஆபிரகாம் எனக்கு யாரா இருக்கிறானோ அப்படிதான் சீயோனே நீ எனக்கு இருக்கிற. அப்போ இன்னைக்கு ஓ நிலைமையில இருக்கிற ஆபிரகாம நான் அழைத்து, நான் ஆசீர்வதித்து, நான் பெருக பண்ணுவேன் என்றால் என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென். கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்கிறார். எத்தனை பேர் கர்த்தர் ஏன் கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார்? எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்கிற ஆறுதல் என்ன? எப்படி ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினாரோ அப்படியே என்னையும் ஆமென் சொல்றவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. என்னால் ஒன்று கூடாதென்று என்னை, ஹல்லேலூயா, உம்மை ஆபிரகாமுடைய ஆரம்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படி. அடுத்த வார்த்தையை பாருங்கள், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு. எங்க போறோம் என்ன ஒண்ணுமே தெரியாது. இதுதான்ப்பா தகப்பன ஆபிரகாமை நோக்கி பார். அவனுக்கு ஒண்ணுமே, அடுத்து என்ன தெரியாது, எங்க போறோம் தெரியாது, உன்னை விட்டுட்டு போறோம் எதுவுமே தெரியாது. நீ பாரு, அவன் சொன்னானா நான் என்னை ஏமாத்திட்டாருன்னு சொன்னானா? ஆபிரகாம் சொன்னானா என்னை கைவிட்டுட்டாருன்னு சொன்னானா? அவன் சொன்ன என் வாழ்க்கையில எல்லாம் போச்சுன்னு சொன்னானா? இல்ல, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார். அடையாளமா யாரை காட்டி தரார் தெரியுமா? பக்கத்து வீட்டு ஆள் அல்ல, அவருடைய சிநேகிதன, விசுவாசிகளின் தகப்பன. அதனால உங்களை அடுத்த ஆள் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க.
உன்னை நான் என்ன ரேஞ்சில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன், நீ என்னடான்னா பக்கத்து வீட்டு ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூன்னு யாரா இருந்தா கோச்சிக்காதீங்க, சும்மா வாயில டப்புன்னு வந்துட்டு ஏதோ ஒரு பேரு. அவங்க எப்படி இருக்காங்க, சியோனிங்க வா, உன்னை நான் எங்க வச்சிருக்கிறேன் தெரியுமா? எத்தனை காற்றடி, 4 கம்பு நாட்டி 2 ஓலையை போட்டு, இதான் உன் நிலைமை. அடிச்ச ஓகிக்கு நீ இல்லாமலே போயிருந்திருக்கணும். மீந்திருக்கிறார், மீந்திருக்கிறார், மீந்திருக்கிறார். வாழ்க்கையில் அடிச்ச யூரோக்களை தான் எத்தனை, வாழ்க்கையில் அடிச்ச ஓகி எத்தனை. இன்னைக்கு நிக்க காரணம் கர்த்தர் என்னை சீயோனாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆறுதல் செய்கிறார். ஆறுதல் செய்கிறது மாத்திரமல்ல, தேறுதல் அடைய செய்து, அதாவது பலப்படுத்தி தேறுதல் அடைய செய்து, படுத்து தளர்ந்து படுத்திருந்து தண்ணி கூட குடிக்காம இருக்கிற ஒரு அழக, ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு வந்த ஒரு ஆள் தண்ணி கூட குடிக்காம இருக்கும்போது யாரை தண்ணி குடிக்க வைப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு யார் ஆறுதல் செய்கிறாங்களோ அவங்க தான். சூழ்ந்து 1000 பேர் இருந்தாலும் சில சொல்லுவாங்க, இவங்களை கூப்பிடுங்க, இவங்களை கூப்பிட்டு பேசினா கொஞ்சம் தண்ணியாவது குடிப்பாங்க. நேராக வந்து பேசி 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 கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதல் வந்ததும் அவங்க தேறுதல் அடைய ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் அப்படி எழும்புனதும் அவங்க தேட்டுவாங்க, தேட்டினது வந்து தண்ணி குடிங்க, நீங்கள் கொஞ்சம் குடிங்க, அப்படி தேறுதல் அடைய செய்வாங்க. தேறுதல் அடைய, அதுக்கப்புறம் அவங்க தண்ணி குடிச்சிட்டு. என்னுடைய தகப்பனார் மரித்து 21ஆம் தேதி மறிக்கிறாங்க. நான் அன்னைக்கு சாப்பிடல, அடுத்த நாள் சாப்பிடல, எனக்கு இறங்கலை. அன்னைக்கு செகண்ட் டே நைட்டு எங்கள் அண்ணன் வந்தாங்க. வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அடக்கம் முதல்ல என்னை கூப்பிட்டு என்னை பலப்படுத்தி உட்காந்து சாப்பிடு, என்னை 2 இட்லி சாப்பிட வச்சுட்டு. அப்போ ஆறுதல் அடைய ஒரு ஆள் செய்யணும்னா அதுக்கேற்ற ஆட்கள் வரணும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்யறதுக்கு கேப்ரியலே எலியாவுக்கு ஆறுதல் செய்ய தூதனை அனுப்பினார். எனக்கு ஆறுதல் செய்ய அவரே 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 அவரே. நம்ம என்ன தூதனை பார்த்துட்டு இருக்கிறோம், என்ன அப்பமும் தண்ணியும் கொண்டு வருகிற? சிலருக்கு தூதன் வேண்டாம், காகம் போதும். ஏன்னா காகம் அப்பமும் இறைச்சி, ஆள் யாரா இருந்தா நமக்கு வர ஐட்டம் ஹெவியா இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் காகத்தை பார்த்து போறாங்க. அங்க போனா நிறைய கிடைக்கும் அப்பமும். தூதன் பரலோகத்தில் நான்வெஜ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அங்க அப்பமும் தண்ணீரும் இப்படி பார்த்துட்டு, நீங்க எல்லாம் ஒரு தூதனா வா, அந்த காக்கா பாரு, காக்கா அப்பமும் இறைச்சியும். என்ன வேணும் உங்களுக்கு? 12:30 இப்படி கேட்கலாம், எங்க முகத்தை பாருங்க. ஆனா கர்த்தர் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரல, அப்பமும் தண்ணீரும் கொண்டு வரல. ஆபிரகாம் பாரு, ஒன்ன மாதிரி தனியா தான் இருந்தான், எங்க போறானே தெரியாம இருந்தான். அவனை நான் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். சீயோனே, உன்னை கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க இவனை மீட்க முடியாது. உன் குடும்பத்தினரே சொன்னாங்க இவன் நீ அவ்வளவுதான், உன்னை நான் மீட்டிருக்கிறேனா. உன் வனாந்திரத்தை ஏதேனை போல, உன் அவாந்திர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போல என் ஆண்டவர் என்னை மீட்டது உண்மைனா, என் வனாந்திரம் ஏதேனை போல மாறுவது உண்மைன்னு சொல்றவங்க கொஞ்ச நேரம் ஆர்ப்பரிப்போடு come on church, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ரீலா பாத்துடாராபா ஷாலா கபா, அந்நிய பாஷையில உனக்கு வேண்டியது அப்பமோ இறைச்சி அல்ல, அப்பமோ தண்ணீர் அல்ல, பரலோக ஆறுதல், பரலோக ஆறுதல், பரலோக ஆறுதல். இத உங்க மேல கர்த்தர் தேறுதல் அடைய பண்ணுகிறார், கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். ராலா தூடா ராபா ஷேரே ரீகா ராபா லாமா ரே. பரலோக ஆறுதல், பரலோக ஆறுதல், பரலோக ஆறுதல். சில உள்ளங்கள் நொறுங்கி வந்த எனக்கு தேவை அந்த ஆறுதல். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அல்ல நம்ம ஸ்டேஜில் உள்ளவங்க பார்த்துட்டு இருக்கும்போது, அல்லது நம்ம கூட இருக்கிறவங்க லைஃப் கூட கம்பேர் பண்ணுறோம், நம்ம சர்ச்சில் வரவங்க லைஃப் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஆண்டவர் வந்து ஆபிரகாம் பார்க்கிறாரு,
ஆமென். அவனை பாருங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை ஆண்டவர் அப்படி அந்த லிஸ்ட்ல நம்ம மறந்துட்டோம். நம்ம இருக்கிற நிலைமையை பார்த்து ஒரு குச்சியை போல ஒரு குடிசையை போல மேய்ந்திருக்கிறேன், அதனால கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். அந்த ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். ஒருவேளை மறக்க நேர்ந்தாலும் நான் மறக்க மாட்டேன். ஒன்ன தூக்குன கைப்பா இது, என் கைத்தடமே என் கை ரேகையே நீதான்பா. உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், வனாந்திரத்தை எப்படி மாற்றாரா? ஏதேனை போல. அவாந்திர வழி எப்படி மாற்றாரா? கர்த்தரின் தோட்டத்தை போல. கர்த்தரின் தோட்டத்தை அவர் எப்படி மாற்றினார்? அங்கே வெளிப்பட்ட 5 காரியங்களை தான் இன்னைக்கு நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 51:3 ஒரு விசை கூட வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுவாராம். கர்த்தருடைய தோட்டத்தையே உருவாக்கினது கர்த்தர். தோட்டம் இருந்ததல்ல, தோட்டம் உருவாக்கப்பட்டது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது தேவனுடைய கிரியை. அப்போ என்னுடைய வனாந்திரம் கர்த்தருடைய தோட்டமாய் மாறணும்னா என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்? சத்தமா சொல்லுங்க, தேவ கிரியை நடக்கணும். தேவ கிரியை விளங்கும் போது என் வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கம் உண்டாகும். என் வாழ்க்கையிலே ஒரு புதிய அடையாளம் அல்லது பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின என்கிற அனுபவம் உண்டாகும். ஏசாயா 43வது அதிகாரத்தின் 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43 நான் தெரிந்து கொண்ட, அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். 19வது வசனம், இதோ நான் புதிய காரியத்தை. அப்ப கர்த்தருடைய கிரியை என்பது எப்படிப்பட்டது? எல்லாரும் சொல்லுங்க, புதுசு. புதுசுனாலே என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? புதுசுனாலே பழையது கிடையாது. நம்ம மனசுல என்ன இருக்கும்? பழையது தான் இருக்கும். பழையது தான் இருக்கும். யோர்தானுக்கு முன்னாய் நின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாக என்ன இருந்துச்சு? பழையது என்ன? சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக கோலை நீட்டுறாரு, சிவந்த சமுத்திரம் 2ஆய் பிளக்கிறது. இப்ப விசுவாசம் இருக்கு, ஆனா புதிய காரியத்தை குறித்த விசுவாசம் இல்ல, பழையது. என்னன்னா பார்த்தது, ஏற்கனவே பார்த்தது. ஆனா இங்க வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவனுடைய கால் புரண்டு ஓடுகிற யோர்தான்ல படணும். கர்த்தர் புதிய காரியம். தேவ கிரியை என்பது புதுசு. தேவ கிரியை என்பது புதுசு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் 1வது அதிகாரத்திலே எந்த இடம் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்ததோ அதே இடத்துல தான் இப்பொழுது அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை 2வது அதிகாரத்தில் கர்த்தர் வைக்கிறார்னா இது தேவ கிரியை. அதே போலதான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமான என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற, இந்த வனாந்திரத்தை ஏதேனை போல கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்ற என் வாழ்க்கையில தேவ கிரியை நடக்கும். அது புதியதா இருக்கும். அது புதியதா இருக்கும். வனாந்திரத்திலே வழியையும் வனாந்திர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர் இந்த வனாந்திரத்தை இந்த அவாந்திர வழியை ஏதேனை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 45வது அதிகாரம் அதுல 8வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது,
பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். என் வாழ்க்கைய ஏதேனாய் மாற்ற வானத்துல என்ன செய்யணும், பூமியில என்ன செய்யணும், எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். வானத்திலிருந்து சொரியப்பட வேண்டிய பொழியப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை வானத்திலிருந்து பொழிய பண்ணுவார். பூமியிலிருந்து கிடைக்க வேண்டிய நன்மையை பூமியை திறந்து கர்த்தர் எனக்கு கிடைக்க பண்ணுவார். கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். அப்போ நித்தியத்துக்கான வாழ்வுக்கும் இம்மைக்கான வாழ்வுக்கும் ஒரு தேவ பிள்ளைக்கு யார் தேவைன்னா சிருஷ்டி அல்ல, சிருஷ்டிகர். உருவாக்கப்பட்டதல்ல, உருவாக்குகிறவர். யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் யோசேப்பு கனித்தரும் செடி என்று சொல்லிவிட்டு 25வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், உன் தகப்பனுடைய தேவனாலே அவர் உனக்கு துணையாயிருப்பார். அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஏதேனா என்னை உருவாக்க மேலிருந்து என்ன கொடுக்கணும், கீழிருந்து என்ன கொடுக்கணும், இதை உருவாக்குகிறவருக்கு தெரியும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்பா, உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் கட்டளை மூடி நீங்க எனக்கு இது இல்லை ஒன்னும் சொல்லாதீங்க. ஒரு வார்த்தையை நீங்க அப்பாவை நம்பி சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் நான் எதை இழந்து நிற்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எது என் கைவிட்டு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எதை நான் நஷ்டப்பட்டிருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வனாந்திரத்தை ஏதேனாய் மாற்ற இந்த பூமி திறந்து என்ன எனக்கு கிடைக்கணும், வானம் திறந்து என்ன எனக்கு கொடுக்கப்படணும் உங்களுக்கு தெரியும். நீர் மாற்றுவேர், நீர் மாற்றுவேர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான் 119:73 உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு, என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு. ஹல்லேலூயா. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் சகலத்தையும் நீர் பாடுங்க, வார்த்தையாலே நீர். கைகளை உயர்த்தி என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் ஆமென் கரத்தினால் செய்து. உங்க கைகள் கூறுகவில்லை. க்ளோரி. உம்மால் கூடாத இந்த வனாந்திரத்தை ஏதனை போல மாற போகிறார். கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்ற போகிறார். காரணம் கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்த சீயோனா. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 34, 35 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் யார் சொல்லுவார்கள்? பாழாய் கிடக்கும் போது எந்தெந்த கண்கள் பார்த்ததோ
அவங்க சொல்லுவாங்க, இது நேத்து வரை எப்படி இருந்துச்சு தெரியுமா? வனாந்தரமா இருந்துச்சு, பாழா இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வாழ்க்கை வனாந்தரமா இருந்ததை எந்த கண்கள் பார்த்ததோ அதே கண்கள் கண்டு சொல்லும், இது இப்போ பாழாய் கிடந்ததற்கு பதிலாக. நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சீயோன் என்பதின் அடையாளம் இது. ஆமென் சொல்லுவார்கள். அதனாலதான் இன்னைக்கு உங்க பாழாக்கப்பட்ட அனுபவத்தை சிலர் பார்க்க விடுறார். இந்த பாம்பு பவுலை கடிச்சிட்டு போயிருந்தேன்னா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. பவுலுக்குள்ள விஷம் என்ன செய்யல, ஏறல. பவுல் போய் சொல்ற, இப்போ பார்க்கல சொல்றான்னு வைங்களா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று ஒரு விரியன் பாம்பு என்ன கடிச்சது. நம்புவாங்களா? நம்புவாங்களா? ஏற்கனவே ஒரு காற்று அடிச்சிட்டு இப்போ அடுத்த யார் நம்புவா? யார் நம்புவா? நீ பாழாய். நான் இப்படி இருந்தது என் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுமா, நல்ல ரீலு, எல்லா ரீல். யாருங்க நம்புவா? நம்பணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, பாழாய் கிடந்ததை பார்க்க வைக்கிறார். சிலர் வந்து பார்ப்பாங்க, ஐயோ நீங்க கொடுக்குற பில்டப் பார்த்தா நீங்க பயங்கரமா இருப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? சிலர் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டாங்களா சீயோனே? ஆமாண்டவரை பார்த்துட்டாங்க, வெயிட் பண்ணு. ஆண்டவர் போறவள்ள ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா பார்த்ததை யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. வெயிட் பண்ணு, சாட்சி வேண்டாமா? சாட்சி வேண்டாமா? அவங்கள திருப்பி கொண்டு வருவாங்க. இப்படி பார்ப்பாங்க, இதுதானே பாழா கிடந்துச்சு. ஆமா, இப்போ எப்படி இருக்கு? அவங்களே சொல்லுவாங்க, ஏதேனை போல இருக்கு, ஏதேனை போல. நீ சீயோன் என்பதின் அடையாளம். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவேன், இயேசுவை. glory. சலமரே ஆமென். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு சொல்லுங்க, வனாந்திரமே வாழ்க்கையானாலோ, வனாந்திரமே வாழ்க்கையானாலோ கர்த்தரின் பக்கம் உண்டு. ஆமென். கர்த்தரின் நம்பிக்கையோடு சொல்லுங்க, வேண்டியதை வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் செல்லுவேன். வேண்டியதை என் தகப்பன் பார்த்து கொள்வார், நான் நம்பி முன் செல்வேன், நம்பி போவேன். அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இயேசுவை, இயேசுவை. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், வனாந்திரத்தை ஏதனை போலவும் அவாந்திர வழியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவார். சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும், உண்டாயிருக்கும், உண்டாயிருக்கும். சொல்லுங்க, இயேசுவை நம்புவேன், இயேசுவை. லமதரே சபரா ஆமென். என்னை வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். முதலாவது அங்க தேவ கிரியை நடக்கும். இந்த வனாந்திரம் ஏதேனாய் மாற தேவ கிரியை. இரண்டாவது, ஆமென், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து போதும். இரண்டாவது, இந்த வனாந்திரம் ஏதேனாய் மாற தேவ உறவு, தேவ உறவு, தேவ உறவு. உறவு புதுப்பிக்கப்படுகிறது, தேவனோடு உள்ள உறவு. ஓசியா 2வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா
15 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே கர்த்தர் பட்சமாய் பேசி வனாந்திரத்தில் கொண்டு வர, பயில் காட்டி வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு பட்சமாய் பேசி அவன் வாழ்க்கை திராட்சை தோட்டமாக ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தன் இளவயது நாட்களில் தான் எகிப்தில் இருந்து வந்த நாளில் பாடினது போல பாடுவாள். அப்போ அந்த இடையில அந்த உறவு பிரேக் ஆயிட்டு. இந்த வனாந்திரத்துக்கு காரணம் என்னன்னா உறவு பிரேக் ஆயிட்டு. உறவு பிரேக் ஆயிட்டு. நல்லா தானே இருந்துட்டு இருந்த அந்த இளையகுமாரன், அப்பாவோடு உள்ள உறவு பிரேக் ஆனதோ வாழ்க்கையே வனாந்திரம் ஆயிட்டு. வனாந்திரமாயிட்டு. வனாந்திரமாயிட்டு. ஆனா அவன் திருப்பி யாரா இருக்க வாரான் அப்படின்னா வேலைக்காரர்கள் ஒருவனா இருக்க வாரான். ஆனால் தகப்பன் அவனை அப்படி பார்க்கல. வீட்டில் இன்னொரு குமாரன் இருக்கிறானே அவனை மாதிரி தான் பார்க்கிறார். அதுதான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே. நம்மை ஆண்டவர் இன்னொரு ஆளா பார்க்கல, ஆபிரகாம் மாதிரி பார்க்கிறார். அந்த உறவு ஸ்ட்ராங் ஆகுது. ஆண்டவர் அந்த தகப்பன் இளையகுமாரருக்கு முதல்ல வஸ்திரத்தை கொடுத்தாரா, முதல்ல முத்தத்தை கொடுத்தாரா? அதான் உறவு. இந்த வனாந்திரம் ஏதேன மாறணும்னா தேவ உறவு உண்டாகணும். உதவாத எண்ணில் நீர் நீங்க இல்லாம வனாந்திரம் ஏதேன மாறணும்னா அது நடக்கணும், இது நடக்கணும், தேவ கிரியை நடக்கணும். அடுத்து ரெண்டாவதுன்னா அது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் இல்ல. பாயிண்ட்டுக்காக நான் நம்பரை சொல்றேன், அவ்வளவுதான். எல்லாமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஆமாம், தேவ உறவு. தேவ உறவு. தேவ உறவு. நான் செய்யற கிரியை சீஷர்கள்ட்ட, நான் செய்யற கிரியைகளை நீங்களும் செய்வீங்க, அதெல்லாம் நடக்கணும். முதல்ல நீ என் கூட இருக்கணும். 12 சீஷர்களை தெரிந்தெடுத்து தம்மோடு இருக்கவும், அப்படிதான் மார்க் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனோடு உள்ள உறவு தான் என் வனாந்திரத்தை ஏதனை போல. ஆண்டவர் திராட்சை தோட்டங்களை கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறார்னா, அவளை பயில் காட்டி அழைத்து அவளோடு பட்சமாய் பேசி, நான் என்னே சருடையவள் அவர் பிரியம் என்மே. நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு விரிசல் ஆகும் போது வாழ்க்கை வனாந்திரம் ஆகிறது. உறவு ஸ்ட்ராங் ஆகும் போது இந்த வனாந்திரம் ஏதேனாய் மாறுகிறது. ஏற்கனவே 2-3 செய்தியில் இந்த அனுபவத்தை ஒரு நாள்ல மெடிடேட் பண்ணதை பகிர்ந்திருக்கிறேன். ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன். நீங்க இது பார்த்தீங்கன்னா 7 நாள் சிருஷ்டிப்புக்காக கர்த்தர் எடுக்கிறார். 6 நாள்ல எல்லாரையும் படைச்சு முடிச்சிட்டார். கடைசியாக மனுஷனும் படைக்கிறார். சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 6 நாள் ஆயிட்டு. இப்போ 7வது நாள் ஓய்வு நாள். அந்த 7 நாள்ல கர்த்தர் எப்படி ஓய்ந்திருந்தார்னா போய் படுத்து தூங்கல. அந்த நாள்ல தான் கர்த்தர் மனிதனை தாம் உண்டாக்கின ஏதேனுக்குள்ளே அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வருவதற்கு முன்னாடி மண்ணை எடுத்து மனிதனை சிருஷ்டித்து நாசியிலே சுவாசத்தை ஃபூன்னு ஊதுறார். ஊதும் போது அவன் அப்படி கண்ணு திறக்கிறான். அப்ப காலையில் அவனை தட்டி எழுப்புறதே யாருதானா? கர்த்தர். எழுப்பி அவனை எழும்ப வச்சு அவனை அப்படியே நடத்துகிறார். நடத்தி கொண்டு வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறார். அடுத்து அவன் வாழ்க்கையில பார்க்கிறார், இவனுக்கு ஏதோ தனியால இருக்கிறான். பார்த்துட்டு கடைசியில அவனை கர்த்தர் தூங்க வைக்கிறார். எழுப்புறதுல இருந்து தூங்க வைக்கிறது வரைக்கும் கர்த்தர். தேவனோடு ஒருவன் உறவுல உறுதியா இருப்பானா அவன் வாழ்க்கையின் A to Z அவரே செய்வார். இதுதாங்க ஓய்வு நாள். இதுதான் ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்பது என்ன தெரியுமா? மீதி எல்லா வேலையும் அவர் விட்டுட்டு 6 நாள்ல வேலையை முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு 7வது நாள் தான் உருவாக்கின மனுஷன் கூட அப்படியே நடந்துட்டு பாரு பார்க்கிறாரு. அவன் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். பிள்ளைங்கள் நைட்டு தூங்கிடாம பண்ணுவான். சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு பெற்றோர் இருந்து அடுத்து என்ன பண்ணலாம். அப்படிதான் ஆதாமுக்கு துணை இல்லை, தூங்க வச்சுட்டார். ஆதாம்கிட்ட கிட்ட தெரிஞ்சிருந்தா தூங்கியிருக்கவே மாட்டேன். தூங்க வச்சுட்டார். தூங்க வச்சு ஆமாம். ஏன்னா சில ஆதாமுகள் அப்படி ஃபேஸ் தெரியறதுனால எல்லாம் A to Z. என்னை
காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குதே வாழ்நாள் முழுவதும். ஆமென். காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. கைகளை உயர்த்தி நிர்மூலமாகாமலே இதுவரை பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா என் அரணோம் என் அரணோம் என் கோட்டையோம் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணோம் என் கோட்டையோம் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ. அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை எடுத்து முடியாதப்பா முடியாதப்பா வாழ தெரியாதப்பா முடியாதப்பா. சொல்லுங்க முடியாதப்பா முடியாதப்பா. இந்த உறவை பிரேக் பண்ணதான் சாத்தான் உள்ள போகுந்தான். உனக்கு ஏன் எல்லாத்துக்கும் அவர் தேவை? இதை செஞ்சன்னா நீ தேவன் ஆயிருவல்ல. நீ ஏன் எல்லாத்துக்கும் அவரை டிபெண்ட் பண்ணிருக்க? காலையில எழும்புறதுல இருந்து நைட்டு தூங்குறது வர உன் வாழ்க்கையில என்ன வேணும் என்ன வேண்டாம் எல்லாத்துக்கும் ஏன்பா நீ அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற? நீ மட்டும் நான் சொல்றது செஞ்சுட்டேன்னா உன் கண்ணு திறந்துடும். நீயே தேவனாயிருவிய. உனக்கு அவருடைய துணை வேண்டாமே. இந்த வேதத்துக்கு மாறான அத்தனை சத்தமும் எங்க பாதிப்பு கொடுக்கும் தெரியுமா? தேவனோட உள்ள உறவுல. என்னைக்கு உறவு போச்சோ செத்துட்டான் மனுஷன். ஆண்டவர் சொன்னார் நீ சாகவே சாவாயிட்டார். இந்த சாவுங்கிறது என்ன தெரியுமா? தேவனோட உறவு துண்டிக்கப்படுவது. என்னைக்கு இந்த கொடி செடியை விட்டு கட்டாகுதோ அந்த கொடி செத்துட்டு இளையகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன? இவனை மரித்தான், இப்போ உயிர்த்திருக்கிறான். ஆமென். அது இளையகுமாரனுக்கு ஆரம்பத்தில் புரியல, போக போக புரியும். ஆமென். பழைய ஆதாம் ஏதேனிலிருந்து முட்கள் நிறைந்த இடத்துக்கு போனான். ஆனா பிந்தின ஆதாம் வந்து முட்களிலிருந்து நம்மை எடுத்து ஏதேனுக்குள்ள கொண்டு போகிறான். உறவு தேவ கிரியை, தேவ உறவு. மூணாவது தேவ கிருபை. அதுதான் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தை நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். நான் வாழ்வதற்கு வேண்டியதை கர்த்தர் எனக்காக முளைக்க பண்றார் தெரியுமா? அதான் கிருபை, அதான் கிருபை. இந்த வனாந்தர ஏதனை போல மாறும். எனக்கு வேண்டியதை கர்த்தர் எனக்காய் முளைக்க பண்ணுவார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தரிடத்துல வந்து நன்மை வருதுனாலே அது கிருபைங்கிற வாகனத்துல தான் அனுப்புவார். அப்பதான் வரும். நம்ம நீதி எல்லாம் பெரிய கார் மாதிரி நிறுத்தி வச்சா வராது. கிருபைங்கிற வண்டியில கரெக்டா அனுப்பி விடுவார். அது நான் எங்க போனாலும் அது என்ன தொடர்ந்துட்டே இருக்கும், தொடர்ந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. வேற எந்த வண்டியில ஏத்தினாலும் வண்டி பஞ்சர் ஆயிரும். நம்ம வண்டியெல்லாம் ஸ்டார்ட்டே ஆகாது. நான் வாரத்துக்கு 2 நாள் வண்டி ஆஃப், இன்ஜின் டேம். அடுத்து சொல்ல சொல்ல ஆமென். கிருபைங்கிற வாகனத்தில் எனக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளை வைத்து நான் போகும்போது என்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது.
என்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ கிரியை, தேவ உறவு, தேவ கிருபை. நாலாவது ஏதேன்ல என்ன 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 தேவ ஆசீர்வாதம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து பிரிந்து 4 ஆறுகளாயிற்று. ஆதியாகமம் 28:14 ஒரு வனாந்திரத்தில் தலைக்கு கீழே கல்லெடுத்து வைத்து படுத்து கொண்டிருந்த, அடுத்து என்னன்னு தெரியாது, அடுத்த வேளைக்கு என்னன்னு தெரியாத யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் ஏதனை போல மாற்றுவார். ஓடரபா சந்தலரே. ஆமென். நல்ல கையை தட்டி பாடுவோம். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு ஓடரபா ஹந்தரா லகதரபா லேக்கமரோ. ஒரே சத்தமா ஏல் பெத்தே ஏல் பெத்தே. ஆசீர்வாதத்தின் ஓ ஏல் பெத்தேல். ஆமென், ஆமென், ஆமென். ஓடரலா சந்தனலரே. ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம், தேவ ஆசீர்வாதம் பெருகிடுது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் நேத்து, ஆமென், நமக்கு நம்ம தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா 43:19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ 20 வாசிங்க. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்தரத்திலே தண்ணீர்களையும், அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? தண்ணீர்களையும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும். இஸ்மவேலுக்காக கர்த்தர் ஊற்றுகளை திறக்கவில்லை, ஒரே ஒரு ஊற்றை திறந்தார். ஆனால் தம்முடைய ஜனத்துக்காக கர்த்தர் ஆறை உண்டாக்கவில்லை, ஆறுகளை உண்டாக்கினார். எப்பவுமே சீயோனே நீ அவருக்கு ஸ்பெஷல் தான். யாக்கோபே நீ அவருக்கு ஸ்பெஷல். நல்ல கையை தட்டி. ஆனா சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார். நீ ஒரு ஊற்றுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிற. இவர் நான் உனக்கு செய்யறதுனால, இஸ்மவேலுக்கு கர்த்தர் ஊற்று திறந்ததுனால இஸ்மவேல் வளர்ந்தான் இருக்கும். ஆனால் நான் உனக்கு ஆறுகளை உண்டாக்குறதுனால காட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், கோட்டான் குஞ்சுகள் என்னை உனக்கு சீயோனுக்கு கர்த்தர் ஒன்று செய்யறாருன்னா தேசம் நல்லா இருக்கும். அதனாலதான் நீதிமான் நன்றா இருந்தால், சிலருக்கு அதான் பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன் பட்டணம் கழிவு வரணும்? நான் கஷ்டப்படும் போது அவங்க சிரிச்சிட்டு தானே இருந்தாங்க. நீதிமான் நன்றா இருந்தா பட்டணம் கழிவுறோம், பட்டணம் கழிவுறோம். கர்த்தர் செய்யறது அப்படி செய்வார். ஒருவனுக்காக, ஒருவனுக்காக. எங்க சாரி கேரி தாற்றண்டையில போய் ஒளித்திருன்னு சொன்னது யாரு? கர்த்தர். மாவும் எண்ணெயும் குறையாம பாதுகாக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு ஆற்றில் இருக்கிற தண்ணீர் குறையாம வற்றி போகாம பாதுகாக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா அதை அவர் மைண்ட் பண்ணல. அங்க தண்ணி வத்தலைன்னா இந்த எலிய போக மாட்டார், நல்லாவே தெரியும். காகத்தை நிறுத்திட்டார், தண்ணியை வட்ட வச்சார். எதுக்காக? ஒருவள் வீட்டில், ஒரு விதவை வீட்டில் எண்ணெய் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆத்துல தண்ணி வத்துனா ஊரே அழும். சாரிபாத் வீட்டில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2 மரணம் விழப்போகுது. யாரும் அழுவதற்கு யாரும் கிடையாது.
ஆனா பரலோகத்தில் ஒருத்தர் இருக்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர். எளியவன் என்றென்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஐந்தாவதாக ஆதியாகமம் 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏன்னா மகிமை கவரா இருந்துச்சு. ஐந்தாவதாக தேவ மகிமை. ஏதேன் போல கர்த்தர் மாற்றார்னா 5 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று தேவ கிரியை, இரண்டாவது தேவ உறவு, மூன்றாவது தேவ கிருபை, நாலாவது தேவ ஆசீர்வாதம், ஐந்தாவது தேவ மகிமை. இந்த மகிமை என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? குறைவில்லாத நிலை. பிலிப்பியர் 4:19 பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எசேக்கியேல் 16:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்மேல் வைத்த மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்தது. நான் உன்மேல் வைத்த மகிமையினாலே 14 நான் உன்மேல் வைத்த மகிமையினாலே, உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிட்டு. இதுக்கு காரணம் என்ன? நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு 5:24 யோபுவின் நண்பர்கள் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது. ஏதேனின் அனுபவம் என்ன தெரியுமா? குறைவில்லாத. அதற்கு என்ன வெளிப்படணும்? தேவ மகிமை. ஒழுங்கின்மை வெறுமையை மாற தேவ கிரியை வெளிப்படணும். வனாந்திரம் ஏதேனாய் மாற தேவனோடு உள்ள உறவு. வேண்டிய நன்மை கிடைக்க தேவ கிருபை. என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க தேவ ஆசீர்வாதம். என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை விசாரிக்கும் போது குறைவு இல்லாம இருக்க தேவ மகிமை. சீயோனே, நீ தெரிந்தெடுக்கப்பட்டவள். கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்கிறார். உன் வனாந்திரத்தை கர்த்தர் ஏதேனை போலவும், உன் அவாந்திர வெளியை கர்த்தர் தம்முடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவார். ஆமென் என்று சொல்லி கைகளை தட்டி எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். ஆமென். சமுத்திரம் நம்பி. ஒரு நிமிஷம் கவனிங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் முடியாது என்ற நிலையிலிருந்து நான் மீட்கப்பட்டவன். நான் தான் கர்த்தர் தெரிந்தெடுத்த சீயோன். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கு செய்வார். என் வனாந்திரத்தை ஏதேனை போல, என் அவாந்திர வெளியாய் கிடக்கிற வாழ்வை கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுவார். இந்த நம்பிக்கையோடு இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஆமென் வெட்கப்பட்டு சத்தமா இயேசுவை வெட்கப்பட்டு சொல்லுங்க. வனாந்திரமே வாழ்க்கையானாலும், வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு.
சரபலரோ ரிகடரலரா. இப்ப சொல்லுங்க, வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். வேண்டியதை நம்பினான் முன் செல்வே. வேண்டியதை நம்பினான். அப்படியே கைகளை உயர்த்தி இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் கொடுத்துட்டேன்பா வெட்கப்பட்டு. நீங்க பாடுங்க சத்தமா, இயேசு ராமலா தூடரமலரா. ஆமென். என்னை ஆமென் வெட்கப்பட்டு. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, தேவ கிரியை என் வாழ்க்கையில இந்த வனாந்திரத்தை ஏதனை போல மாற்றும். உம்முடைய கிரியை உம்முடைய கரம் செய்யட்டும். கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அறியட்டும்பா. இந்த பாழாய் கடந்த தேசத்தை பார்த்தவங்க சொல்லட்டும், இது ஏதனை போல இருக்குது, இது பயிரிடப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இந்த பாழாய் கடந்ததை பார்த்தாங்க. ஆண்டவரே சொல்லட்டும்பா, சொல்லட்டும்பா, சொல்லட்டும்பா. தேவ கிரியை விளங்கட்டும். தேவ உறவு புதுப்பிக்கப்படட்டும். தேவ கிருபை உண்டாகட்டும். தேவ ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தேவ மகிமை வெளிப்படட்டும். சீயோனே, உன் வனாந்திரத்தை கர்த்தர் ஏதனை போல, உன் அவாந்திர வழியை கர்த்தருடைய தோட்டத்தை போல நல்ல கைகளை தட்டி ஷாலபகரபலா ரிபலபா ஜுடரபா ஹந்தரோ ஹந்தரே ரிபலரா. கொஞ்சம் ஆவில நிரம்பி இந்த வார்த்தை விதைக்கப்படுவதாக ஆழமாக, விதைக்கப்படுவதாக ஆழமாக. இதுவரை உன் நிலையை பார்த்தவர்களை கொண்டுதான் இதை சாட்சியாய் சொல்ல வைப்பார். இது சீயோனே உனக்கான அடையாளம், சீயோனே உனக்கான அடையாளம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஷரலரா பலரா ரிகடரா பலரா சேரே மாமரே. இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீங்க சொல்லுங்க, இயேசுவை நம்புவேன். இயேசுவை இப்ப சொல்லுவோமா, என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன். என்னை சமீபதை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். எனது இயேசுவை அகல ஆள அப்போ ஆமென். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை விடமாட்டா. ஆனா நீ சொல்ற கைவிட்டார், விடமாட்டா, விடமாட்டா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஆமென். சொல்லுங்க, காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல. ஆமென். உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார். ஆமென். காத்திடுவார். கர்த்தருக்கு மகிமை செலுத்த வண்ணமாய் கைகளை அசைத்து அல்லேலூயா. எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
நேசரே. ஆமே ஆமே ஆமே. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு. ஆமே 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 ஆமே. Thank you Father. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களை விரும்பி தெரிந்தெடுத்த எங்கள் மீட்பரே, இரட்சகரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. எங்களோடு பேசினீர், நீர் எங்களுக்கு ஆறுதல் செய்தீர், நீர் எங்களை தேர்தலடைய செய்திருக்கிறீர். எங்களுக்கு ஆறுதல் செய்தவர், எங்களுக்கு தேர்தலடைய செய்தவர், எங்கள் வனாந்திரத்தை ஏதனை போலவும் எங்கள் அவாந்திர வழியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் நீர் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தோஷம், துதி, கீத சத்தம், மகிழ்ச்சி உண்டாவதாக என்று அப்பா மனதார உம்முடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் கிருபை தங்குவதாக. என்னென்ன சூழ்நிலையிலிருந்து என்னென்ன பாரத்தோடு வந்திருந்தாங்க இருக்கிறாங்க என்பதை கர்த்தர் அறிவீர். இவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறீர். தேவ கிரியை வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ உறவு வலுப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை தொடர போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதம் உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ மகிமை காணப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இதுவரை இவங்களை யார் யார் எப்படி பார்த்தாங்களோ அவங்க சொல்லட்டும், இது பாழாக்கப்பட்டதுக்கு பதில் பயிரிடப்பட்டிருக்கிறது, இது கர்த்தருடைய தோட்டம் போல இருக்கிறது. அப்படியே சொல்லி உம்முடைய நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தோடு அனுப்பும் சாட்சியாய் கொண்டு வார். எல்லா மகிமை, எல்லா கனமும், எல்லா துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.